வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிட்லாம். பீட்ரூட் சட்னி, தோசை. நேற்றாட்டில் தான் நல்லாயிருக்கு, சரி சாப்பிட்டுக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு சேலம் போகணும், தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம்ல, அது ஆகிடுச்சு. அது போய் 2 பேர் போக முடியாதும்மா, நீ போயிட்டு வான்னு சொன்னார். சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா 2 பஸ்ஸு மாற்றி போகணும். அதை நினச்சி தான் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு, தலையெல்லாம் சுற்றுதோ ஒரு மாதிரியாக. எனக்குன்னா என்னடா பண்ணுறது, சரி போகிறேன்னு தைரியமாக சொன்னேன். எப்பவுமே 2 பேர் தான் போவேன், பஸ்ஸில் போக மாட்டோம். வாமிட்டு வரும், அதான் ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. எங்கே போனாலும் ஒட்டுக்காவே போக முடியுமா? திங்கக்கிழமை வேறு ஒரு சங்ககிரிக்கு லைசன்ஸ் செய் பண்ண கொடுத்துருந்தது. அது இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ இன்றைக்கி போம்மா, போனால் பிள்ளைங்களாம் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருப்பாங்க. இங்கேருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் போய் ஃபோன் போட்டிங்கன்னா யாராவது வந்து பையனாவது தம்பியாவது வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பையனாவது தம்பியாவது வருவாங்க. சரிப்பா அப்படின்னேன். அவரும் சரி லைனுக்கு போயிட்டார். என்னால் போக முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. நீ நாளைக்கு போகிறப்பான்னு ஃபோன் போட்டு சொன்னேன். சரிம்மான்னாரு. சரி சாப்பிட்டு கொஞ்சம் மாத்திரை போட்டு, ப்ரெஷர் மாத்திரை போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளைக்கு போகலாம். தம்பி ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் நாளைக்கு வர்றேங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன். சேலம் காவேரி இதில் தான் மருத்துவமனை. நாட்டு மருந்து எடுத்து அது கொஞ்சம் ஒன்றும் கேட்கல, தூக்கமே வராது, மூஞ்சியெல்லாம் ரொம்ப வீக்கம், காலையில் எழுந்திரிச்சா வீக்கம் கொடுத்துக்குது, தலைவலி தாங்கலை. அப்புறம் இப்போ போய் காவேரி மருத்துவமனையில் பார்த்து பரவாயில்ல, நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். பரவாயில்லங்கிறதுல நல்லாயிருக்கு. மாத்திரை தொடர்ந்து எடுக்கணும். மாத்திரை திருந்து இப்போ 4-5 நாள் ஆயிடுச்சு. போயிட்டு வரலாம், என்ன பண்ணுறது, ஒண்டிக்காரங்க அவர் நம்ம கூட வந்துட்டு 2 நாள் போயிடுது. அதையெல்லாம் பார்க்கணும் இல்லைங்க. வாடகை வீட்டில் வந்துட்டு மற்ற பிரச்சனை எல்லாம் பார்க்கணும். பத்தாததுக்கு நம்ம செலவு வேறு அவருக்கு. இன்னும் என்ன சொல்கிறது. சரிங்க மக்களே, பாய்.